ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உளுந்து சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். அது ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, பேக் பெயினுக்குலாம் ரொம்ப நல்லது. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாம். இதுல போட்டுக்கலாம். இதை இப்போ நல்லா வறுக்கணும். பொன்னிறமா ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். பொன்னிறமா ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்தாதான் அதோட டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இப்போ நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 4 மிளகாய் வத்தல் நான் போட போறேன். 4 மிளகாய் வத்தல், கொஞ்சம் புளி போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதை எடுத்து தனியா வச்சாச்சு. அடுத்து என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ அதே எண்ணெயிலே கொஞ்சம் வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமா ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ இது நல்லா பொன்னிறமா நம்ம வதக்கிட்டோம். இதையும் எடுத்து தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தண்ணியை எடுத்து வச்சாச்சு. இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக ஆறுனதுக்கு அப்புறம் இது ஃபுல்லாக மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிக்கலாம். சட்னியை நல்லா அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். சட்னி இப்போ நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டாகவே இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது வேறு. ஸோ நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.